உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சவுத்துலேயும் பலவீனமாக இருக்குது, டெல்டாலையும் பலவீனமாக இருக்குது. நாங்கள் எப்படி நாங்கள் வின் பண்ணுவோம், கூட்டணிக்கு யாரும் எந்த கட்சியும் வரவும் மாட்டேன்னா அப்படின்ட்டு அவங்க வருத்தமாக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி ரொம்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில் தைரியமாக இருக்கார். அவருக்கு வந்து கட்சி தான் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால் இப்போது அண்ணாமலையை பஞ்சாயத்துக்கு இறக்கினாங்கன்னா அவர் எல்லாருக்கும் வேண்டியவங்களும் ஒருத்தர் தான் பஞ்சாயத்து பண்ண முடியும். எடப்பாடி அண்ணாமலையை சந்திக்கவே விருப்பப்படலை, அப்புறம் எப்படி ஒரு பஞ்சாயத்து பண்ணுவார்? இடங்களில் வந்து பாஜக கிடுபடியாக இருப்பாங்க போல் இருக்கு. ஓகே, 65 இடங்களில் குறைந்தபட்சம் 50 இடங்கள் கேட்குறாங்க. போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் எந்தெந்த இடங்களில் அவங்க அதிகமாக வாங்கினாங்களோ, அதிமுகவோட அதிகமாக வாங்கினாங்களோ அந்தந்த இடங்கள்ல அந்த சட்டமன்ற தொகுதியை அவங்க கேட்குறாங்க அவங்க. ஆனால் அதில் 35 தொகுதி வந்து கொடுக்கறதுக்கான ரொம்ப கெடுபடியாக கொடுத்தே தீரணுன்ற கட்டாயத்தில் கேட்பாங்க போல இருக்குது பிஜேபி. தாவேக்காட்ட போகலாம் அப்படின்னா வந்து செங்கோட்டை அங்கே இருக்கார், தாவேக்காட்ட போகலான்னா அது என்ன சொல்கிறாங்க, செங்கோட்டை இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், தாவேக்காவோட போனால் வெற்றி நிச்சயம்னு அதிமுகவில் பல பேர் கருதுறாங்க. அதனால தான் பொதுக்குழுவில் வந்து தாவேக்கான்ற ஒரு விஷயத்தையும் கண்டுக்கல அவங்க. ஆக்சுவலாக வந்து இவர் என்ன சொன்னாலுமே இப்போ வேறு வழி இல்லை அப்படின்ற லெவலில் பிஜேபி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த 35 சீட்டு கூட கணக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது 20 அதிகபட்சம் போனால் ரொம்ப 25க்கு மேலே பாஜகவுக்கு சீட் கொடுக்க மாட்டார் எடப்பாடி. செங்கோட்டையனுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் உண்மையில் அவர் தூக்கி போட்டுருவாங்க போட்டு வெளியில். ஈரோடு கொடுத்ததுக்கப்புறம் அவர் எங்கே இருப்பார் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் அங்கே போய் சேர்தலன்னு அர்த்தம். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, அது விஜய் தலைமை தாங்க மாட்டேங்கிறாரு. மறுநாள் வந்து திருஷாவோட நேராக கிளம்பி கோவாவுக்கு போகிறாரு. அது மாதிரி இருக்கார் ஒரு தலைவர். அவரை நம்பி நாங்கள் எங்கே போகிறது? நமக்கு மதிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுக பாஜக இந்த கூட்டணி அப்படின்றது ஏதோ ஒரு வளையத்துக்குள்ளார சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பார்க்கப்படுது. நயினார் நாகேந்திரன் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் இப்போ எடப்பாடியை சந்தித்த பிறகு நயினார் நாகேந்திரன் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார். அண்ணாமலை போய் அமித்ஷா அவர்களை சந்தித்துட்டு வருகிறார். ஓபிஎஸ் போய் சந்தித்துட்டு வருகிறார்னு சொல்லி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு டிராவல் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து தொகுதிகள் பங்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் அதிமுக பாஜக நடக்குதுன்ற செய்திகள் ஒரு பக்கம் நமக்கு வந்துக்கிட்டு இருந்தாலும் 65 தொகுதிகள் பாஜக கேட்குறாங்க, 50 தொகுதிகள் கேட்குறாங்கன்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே என்டிஏ அலைன்ஸில் என்னதான் நடக்குது? எடப்பாடி எவ்வளோ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார்? பாஜக எவ்வளோ கேட்குறாங்கன்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. உங்களுடைய பார்வை? இல்லை, அதிமுகவை பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட அமித்ஷாவோட வந்து ஒரு நேரடியான ஃபைட் இல்லை, ஒரு இன்டைரக்டான ஃபைட்டில் இறங்கிட்டாங்க. மறைமுகமான ஒரு போட்டியில் இறங்கிட்டாங்க அமித்ஷாவோட. பொதுக்குழுலேருந்து வச்சுக்கலாம், பொதுக்குழுலேருந்து அதை எடுத்துக்கலாம். தெளிவான, அதாவது ஓபிஎஸ் போய் முதல்ல அமித்ஷா சந்திச்சார் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படியாவது ஓபிஎஸ்ஸை வந்து அதிமுகக்குள்ளே கொண்டு வரணும், எடப்பாடியை வந்து இது தினகரனை வந்து என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரணுன்றது தான். அது தொடர்ந்து எடப்பாடிக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. அவர் பார்த்தாரு, பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டார், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. என்டிஏன்னு கூட சொல்லலை, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. என்டிஏக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை. அப்புறம் வந்து முதல்வர் வந்து இவர் தான், கூட்டணி எடப்பாடி தான், கூட்டணி கட்சிகளை எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றது போட்டதன் மூலமாக தினகரன் வரதை வந்து பிளாக் பண்ணுறாரு. அவர் ஓபிஎஸ் சேர்க்கறதையும் பிளாக் பண்ணார். கிட்டத்தட்ட அது கதவு மூட்டார் 2 பேரும். அதாவது அதனால் வந்து ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ்ஸுக்கும் தினகரனுக்கும் கதவை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக்டு தானே, பிளாக்டு அது. அதனால் வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் அடுத்த நாளே போய் சந்திக்கிறார் பொதுக்குழு முடிஞ்ச உடனே. அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக எடப்பாடி சொன்ன விஷயம் என்னன்னா, தயவுசெய்து என்னை ப்ரெஸ் பண்ணாதீங்க, எங்கள் கட்சியை நான் வந்து என் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மாதிரி செட்டப்பாக வச்சுருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம் வரும். இப்போ தினகரன் உள்ளே வந்தாருன்னா என்னை முதல்வராக ஏற்றுக்க மாட்டேன்றாரு அவர். அப்புறம் அவர் போட்டி போடுற தொகுதியில் குழப்பம் வரும். நீங்கள் வேணால் அவர் என்டிஏல சேர்த்தா கூட குழப்பம் வரும் எங்களுக்கு. எங்கள் ஆட்கள் அங்கே வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க ஆட்கள் எங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் அது தேவையில்லை, அவங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வலிமையேற்று இருக்கோமேனா பார்த்துக்கலாங்க, திமுக மேலே அதிருப்தியானா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி நம்பிக்கை இருக்கார். இல்லைங்க, விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது, மக்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேங்கிறார். ஆக்சுவலாக ஓபிஎஸ்சி நாங்கள் உள்ளே கொண்டு தான் எங்களுக்கு மறுபடியும் இரட்டை தலைமை பிரச்சனை, அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார், இதை கேட்டுனே இருப்பார், அதை கொடுங்க பதவி கொடுங்க, நான் தோத்துட்டா கட்சிக்குள்ளே வந்து என்ன தலைமையில நகர்த்துறதுக்கான முயற்சிகளை அவங்க இறங்குவாங்க, சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ நான் சேர்த்தா இந்த பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து என்னை வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது இவர் போய் லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு அவர்கிட்ட நயினார் நாகேந்திரன், இது மாதிரி 65 இடத்துலன்னு. அதை வாங்கி வச்சுன்னு சரி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டார். இப்போது நயினார் போய் அதுக்கு நடுவில் வந்து ஓபிஎஸ் பார்த்ததுக்கு அண்ணாமலை போய் பார்த்தார். யார்? அமித்ஷா. அண்ணாமலை பார்த்ததுக்கு என்ன நோக்கம்னா, அவர் வந்து தினகரனையும்
ஓபிஎஸ்சி உள்ளே கொண்டதுக்கான சமாதான முயற்சியில் அவர் இறங்குறாரு, மேலிடம் சொல்லி. அது சுத்த பொய் அது ஆக்சுவலாக. ஓகே. அது அண்ணாமலைக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ணாமலைக்கு டோஸ் கொடுக்க தான் கூப்பிட்டாங்க, அவருக்கு திட்டு வாங்கிறதுக்கு தான் அவர் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து இங்கே லோக்கலில் வந்து பிஜேபி எதிர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இங்கே இருக்கிற லோக்கல் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சில விஷயங்கள்லாம் அவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அவர் சொத்து சேர்த்த விஷயம் போன்ற பல விஷயங்கள் மேலே போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அந்த 60 ரூபா சீட் ஃபண்டெல்லாம் இப்போ இடி ரைடு பண்ணாங்க. அந்த பணம் எங்கே போயிருக்குலாம் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க, எங்கே போயிருக்குன்னு தெரியாது. அதனால் அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கனால நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யுங்க என்டிஏக்குன்னு அவர் எச்சரிக்கிறதுக்காக தான் அமித்ஷா கூப்பிட்டார். 2வது தடவை போய் சந்திச்சா சொன்னாங்க, அது பொய். அது 2வது தடவை போகும்போது சந்திக்கல. மீடியாவில் இன்னும் வந்து அண்ணாமலையோட வார் ரூம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. மீடியாவில் அண்ணாமலையோட வார் ரூம் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அவங்க அண்ணாமலைக்கு ஃபேவரபுளாக பல விஷயங்களை அவரோட அந்த இமேஜை வந்து இன்னும் அப்படியே கட்டி காப்பாற்ற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. நயினார் கடுப்பில் இருக்கார், இதை பார்த்துட்டு, இந்த அண்ணாமலையோட செயல்பாடுகளை பார்த்துட்டு கடுப்பில் இருக்கார். அதனால் வந்து அண்ணாமலை நயினார் வந்து அதனால் அந்த விஷயம் பொய். அதாவது ஓபிஎஸ் விஷயத்தில் சமரசம் எப்படி அதிமுக பாஜக மேலிடம் வந்து எப்படி சமரசத்துக்கு அண்ணாமலையை விடுவாங்க? இல்ல ஒரு செய்தித்தாள்லயே ஒரு தலைப்பு செய்தியா அதை வந்து போடுறாங்க, இருக்கலாம் தயார் அப்படின்ற, எடப்பாடி தயார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அந்த செய்தி பாஜகவில் பிளான் போட சொல்லப்பட்டது. ஏன்னா எடப்பாடிக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக. பாஜகவுக்காக வேலை செய்கிறவங்க அவங்க, அதனால பாஜகவுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் எடப்பாடி. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், தலைமைக்கு ஆபத்து வரக்கூடாது, இவங்களாம் சேர்த்து ஆபத்து வரும்னு தெளிவாக இருக்கார். தோத்தாலும் பரவாயில்ல, நான் கட்சி என் கையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அவருடைய பாயிண்டாக இருக்குது. சுயநலம், கம்ப்ளீட்டாக சுயநலமாக செயல்படுறாரு. தொண்டர்களே வருத்தப்படுறாங்க, இன்னும் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. அதனால தான் எஸ்ஐஆர்லாம் கூட அவங்க ஏடிஎம்கே சரியாக வேலை செய்யலை. அங்கே அன்றைக்கி பொதுக்குழுவில் வந்தவங்க பல பேர்ட்டு விசாரித்த போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார் அப்படின்றாங்க. எங்களுக்கு கூட்டணியே சரியாக இல்லை, பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டு இருக்குது, எங்கள் அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, சவுத்துலேயும் பலவீனமாக இருக்குது, டெல்டாலையும் பலவீனமாக இருக்குது, நாங்கள் எப்படி வின் பண்ணுவோம், கூட்டணிக்கு யாரும் எந்த கட்சியும் வரவும் மாட்டேன்றான் அப்படின்ட்டு அவங்க வருத்தமாக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி ரொம்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில் தைரியமாக இருக்கார். அவருக்கு வந்து கட்சி தன் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால் இப்போது அண்ணாமலையை பஞ்சாயத்துக்கு இறக்கினாங்கன்னா அவர் எல்லாருக்கும் வேண்டியவங்களும் ஒருத்தர் தான் பஞ்சாயத்து பண்ண முடியும். எடப்பாடி அண்ணாமலையை சந்திக்கவே விருப்பப்படலை, அப்புறம் எப்படி ஒரு பஞ்சாயத்து பண்ணுவார்? எடப்பாடி ஒரு பார்ட்டியாக இருக்கார், எடப்பாடிகிட்ட போய் பேசினா தான் நீங்கள் பஞ்சாயத்து பண்ண முடியும். நீங்கள் அண்ணாமலை வந்து இவங்ககிட்ட பேசுவார், நயினார் நாகேந்திரன் எடப்பாடிகிட்ட பேசுவார்னா அது பஞ்சாயத்து சரியாக வருமா? 2 பேருக்கு வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற அப்படியே நயினார் போயிட்டு எடப்பாடிகிட்ட சொல்லுவார்னு தெரியாது. அதனால் ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணுறவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருக்கணும். அதனால் அண்ணாமலை சொல்கிறது வந்து சரியில்லை. அதான் அண்ணாமலையை அவரோட இமேஜை பில்டப் பண்ணுறதுக்காக தான் ஏதோ பாஜகவில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான விஷயத்தை அவர் பண்ணுறார். உண்மையிலே அவர் மேலே வந்து பாஜக தலைமை கோபமாக இருக்குது. ஆனால் நயினார் வந்து போயிருக்கார். இப்போது நயினார் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அண்ணாமலையை வந்து ரொம்ப ஆன்டகனைஸ் பண்ணிக்காதீங்க, அவர் என்ன வேணால் பேசி போட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போட்டு அவரை நாங்கள் கவனிச்சிக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுகவோட கூட்டணியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் போய் அமித்ஷாவை பார்த்து இந்த மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க, யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்காரு அப்படின்றாங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம் ஏடிஎம்கேவை, இதில் வந்து அவருக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்குது, நமக்கு முதலமைச்சர் கனவெல்லாம் கிடையாது. அப்போ அவர் தான் வந்து பலப்படுத்தணும், கூட்டணியை பலப்படுத்தணும், கட்சியை பலப்படுத்தணும். அவரே இப்படி சொன்னார்னா அதோட நல்லதோ கெட்டதோ அது அவருடைய போட்டோம். நமக்கு வந்து 29 பார்லிமெண்ட் தான் முக்கியம். 26 விஜயோடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நமக்கு இவங்களை விட்டால் வேறு ஆள் கிடையாது, நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம். ப்ரெஷர் பண்ணுறதுனா பண்ணலாம், பட் இவங்களுக்காக நம்ம ப்ரெஷர் பண்ணி அவரும் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவரும் எங்கள் கூட்டணி வேண்டான்னு போயிட்டாருன்னா நம்ம அவரை போய் தேர்தல் சமயத்தில் அவரை போய் ரொம்ப கெடுபிடியெல்லாம் பண்ண முடியாது. பண்ணினா அவரை மக்கள் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். அதனால் வந்து அப்படியே போட்டு கொஞ்ச நாள் போட்டோம்னு அமித்ஷா சொல்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால் ஆனால் இந்த இடங்களில் வந்து பாஜக கெடுபிடியாக இருப்பாங்க போல் இருக்கு. 65 இடங்களில் குறைந்தபட்சம் 50 இடங்கள் கேட்குறாங்க. போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் எந்தெந்த இடங்களில் அவங்க அதிகமாக வாங்கினாங்களோ, அதிமுகவோட அதிகமாக வாங்கினாங்களோ, அந்தந்த இடங்கள்லாம் அந்த சட்டமன்ற தொகுதியை அவங்க கேட்குறாங்க அவங்க. ஆனால் அதில் 35 தொகுதி வந்து கொடுக்கறதுக்கான ரொம்ப கெடுபடியாக கொடுத்தே தீரணுன்ற கட்டாயத்தில் கேட்பாங்க போல இருக்குது பிஜேபி. ஆனால் அதிமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்க, போன வாட்டி உங்களுக்கு 20 கொடுத்தோம், நீங்கள் 4 இடத்துல வின் பண்ணீங்க, 16 இடத்துல எதிர்கட்சி கூட்டணி வின் பண்ணி டாமினேட் பண்றாங்களா அதிமுக? இப்போ பாஜகவை இவங்க ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், இல்லை அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி சீட்டுக்குள்ள வந்து இவ்வளவுதான் கொடுப்பன்றதுல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து அவங்க கோவப்பட்டாலும் நம்ம வெளில போறதுக்கு ஈஸி, வெளில போனா தாவேக்காவோட அந்த ட்ரிகருக்காக தான் வெயிட் பண்றாங்க. அந்த ட்ரிகருக்காக தான் வெயிட் பண்றாங்க. எந்த இடத்துல இந்த ட்ரிகர் வரும்னு தெரியல ஆக்சுவலா. அதனால இப்படியே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவரை ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், அவர் வெட்டின்னு போயிட போறாரு, அதான் அவங்க நினைச்சா இவரை வந்து என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இவரையும் நம்ம கோச்சிட்டு போனால் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஒரு தனி அணியாக போனால் 5வது அணி 5 முனை போட்டி ஆகிடும். 5 முனை போட்டியான திமுகவுக்கு இன்னும் அட்வான்டேஜ் அதிகமாக போயிடும். அதனால் எதுக்கு நம்ம இவரை விடணும்? இவரை வந்து ஒரு நல்லபடியாக பேசி வழி கொண்டு முடியுமான்னு பார்க்கலாம்.
இல்லாட்டி அவர் போக்கிலேயே போட்டோன்ற மாதிரி பிஜேபி ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தாவேக்காட்ட போகலாம் அப்படின்னா வந்து செங்கோட்டையன் அங்கே இருக்காரு, தாவேக்காட்ட போகலான்னா அது என்ன சொல்கிறாங்க, செங்கோட்டையன் இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், தாவேக்காவோட போனால் வெற்றி நிச்சயம்னு அதிமுக பல பேர் கருதுறாங்க. அதனால தான் பொதுக்குழுவில் வந்து தாவேக்கான்ற ஒரு விஷயத்தையும் கண்டுக்கல அவங்க. ஆக்சுவலாக வந்து இவர் என்ன சொன்னாலுமே இப்போ வேற வழி இல்லை அப்படின்ற லெவலில் பிஜேபி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால இந்த 35 சீட்டு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது 20 அதிகபட்சம் போனால் ரொம்ப 25க்கு மேலே பாஜகவுக்கு சீட் கொடுக்க மாட்டார் எடப்பாடின்றதான் அதிமுக வட்டாரத்தில் சொல்கிற விஷயம். முக்கியமான இடத்தெல்லாம் கேட்குறாங்க. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் கேட்குறாங்க, வேளச்சேரி கேட்குறாங்க, மயிலாப்பூர் கேட்குறாங்க, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி கேட்குறாங்க, அங்கே துறைமுகம் கேட்குறாங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறதுனால துறைமுகத்தை கேட்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் கேட்குறாங்க. கன்னியாகுமரியில் 4 தொகுதி கேட்குறாங்க, கோயம்புத்தூரில் 4 தொகுதி கேட்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லையோ அது மட்டும் கேட்கல. எங்கெங்கே வந்து அவங்க அதிகமான லீடிங்கில் வந்தாங்களோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸை எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆனால் இவங்க வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரே வாரத்தை சொல்கிறாங்க, உங்களுக்கு போனாட்டி 20 கொடுத்தோம் 4 ஜெயிச்சிங்க, 16 இடத்துல டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருச்சு. அதனால் இந்த வாட்டி உங்களுக்குலாம் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க திமுக கூட்டணியோட எண்ணிக்கை அதிகமாக போயிட்டுருக்கு, வின் பண்ணுற எண்ணிக்கை அதிகமாக போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் போன வாட்டியோட இந்த வாட்டி வளர்ந்துருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வளர்ந்துருக்கேன்னு சொன்னால் அது எலெக்ஷனில் தான் தெரியும். நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா இல்லை வீழ்ந்திருக்கீங்களான்னு தெரியாது. நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆதரவும் கொண்டு வந்திருக்கலாம், எதிர்ப்பையும் கொண்டு வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. வெறும் மைனாரிட்டி மட்டும் உங்களை எதிர்க்கிறாங்க கிடையாது. மைனாரிட்டிக்கு அண்ணாண்டியும் மைனாரிட்டியை தாண்டியும் பாஜக பிடிக்காதவங்க வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்க தமிழ்நாட்டில். அது உங்கள் கொள்கையை பிடிக்காதவங்க, நீங்கள் நடத்துறது பிடிக்காதவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறது, எப்படி நீங்கள் பழி வாங்குறீங்க தமிழ்நாட்டை, அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான சீட்லாம் கேட்காதீங்க அப்படின்னு எடப்பாடி தரப்பில் சொல்லியிருக்காங்க. 20 அதிகபட்சம் 25க்கு மேலே கொடுக்க வேண்டாம் பிஜேபிக்குன்றது இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் இப்போது ஒரு எல்லா பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில் இருக்காங்க அதிமுகவை பொறுத்த மட்டும்ன்றதான் இப்போ முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய நிலையில் இருக்காங்கன்றதான் பாயிண்ட். அதாவது ஒரு கட்டத்தில் பாஜக வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்த அதிமுக. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வேற வாய்ப்பு இங்கே இல்லைன்ற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக போனால் நம்மளால் அவங்க தனியாக போனால் என்ன நடக்கும், தினகரனும் ஓபிஎஸ் அங்கே போய் சேருவாங்க, மறுபடியும் ஓட்டு பிரியும். 5 முறை போட்டியில் ஓட்டு 4 பிரியும். இந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டு 4 பிரியும். 4 பிரிஞ்சா திமுகவுக்கு அது அட்வான்டேஜ் தானே. அதனால இந்த பல முறை போட்டின்றது நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பாஜக நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தாவேக்காவோட சேரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. சேர்ந்தாங்கன்னா தாவேக்கா காலி ஆகிடும் முதல்ல. அதனால் அவங்க சேர மாட்டாங்க. அதனால் வந்து இருக்கிறது அதிமுக மட்டும்தான் ஒரு 18-19% ஓட்டோடு இருக்குது. நம்ம இதே விடணும். நம்ம இதோட சேர்ந்து நம்ம இந்த எலெக்ஷன்ஸை பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கிற ஐடியா நமக்கு இல்லை. நம்மளுடைய அடுத்த அஜெண்டா வந்து தெலுங்கானா அல்லது கேரளா தான், தமிழ்நாடு கிடையாது. நம்ம 31-36 கூட பார்த்துக்கலாம். நம்ம மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் போய்க்கலாம். அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகிறாங்க. அதனால் நமக்கு சவுத்தில் அடுத்தது கர்நாடகாவுக்கு அடுத்தது தெலுங்கானா அல்லது கேரளாவுக்கு திருவனந்தபுரத்தில் வின் பண்ணியிருக்கோம். நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா அப்படி தான் அவங்க போகிறாங்களே தவிர தமிழ்நாடு அவங்களோட ப்ரியாரிட்டியில் கடைசியில் தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு எதுக்கு கவலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு எடப்பாடிட்ட சொல்லலான்ற ஐடியாவில் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பாஜகவுக்கு 20-25 சீட்டுக்கு மேலே கிடைக்காதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை ஓபிஎஸ் டிடிவியுடைய நிலை என்னவா இருக்கு? ஏன்னா தொடர்ந்து அவங்கள நம்பிக்கிட்டே இருக்காங்க. டிடிவி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் போல தெரியுது. அவருடைய பேச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம், அவர் வந்து வேற கூட்டணி, தாவேக்கா தலைமையிலான கூட்டணி தான் திமுகவுக்கு போட்டி அப்படின்றாரு. ஆனால் ஓபிஎஸ்சி நிலை என்னவா இருக்கு? தொடர்ந்து அவங்கள நம்பிக்கிட்டே இருக்கார் இல்லையா? ஓபிஎஸோட நிலை ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, பொதுக்குழுக்கு அப்புறம் தன்னை சேர்க்க மாட்டார் எடப்பாடின்னு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. அவங்க ஓபிஎஸோட ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்டிஏல அவரை வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏல வந்து சேருங்கன்றாங்களாம். அதுக்கு ஓபிஎஸோட ஆதரவாளர் சொல்கிறாங்க, அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துக்காதீங்க, நம்ம அப்படி போய் சேர்ந்தால் நம்மளை ஏடிஎம்கேவே நம்மளை காலாவாரி விட்டுருவான், நம்ம ஆட்கள் அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க ஆட்கள் நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம இருக்கிறதும் போய்டும், ஒன்றுமே இல்லாத போயிடுவோம். நம்ம ஒன்று தனி அணியாக போயிட்டு விஜய் கூட சேரலாம், இல்லை டிஎம்கே கூட சேரலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நானே தனியாக என்டிஏல போகிறேன், அது மாதிரி சேர்ந்துக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் கிளம்பி நாங்கள் திமுகவுக்கு போகிறோம், தனிப்பட்ட முறையில் திமுகவில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மனோஜ் பாண்டியன் போனார்ல, அந்த மாதிரி பல பேர் சொல்கிறாங்கன்னா நாங்கள் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம், எப்படியும் வர எலெக்ஷனில் திமுக வெற்றி பெற மாதிரி வாய்ப்பு இருக்குது, அது ஆளுங்கட்சியானால் நமக்கு 4 காரியம் சாதிச்சிக்கலாம், நாங்கள் அங்கேயே போய்க்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ ரொம்ப கெடுபிடியில் இருக்கார், முடிச்சுட்ருக்கார். தனி அணியாக ஆரம்பித்து இன்னும் ஒரு விஜயோட போனோம். ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் விஜயோட போகிறதுல இஷ்டம் இல்லை. அங்கே போனால் உரிய மதிப்பு மரியாதைலாம் கிடைக்காது. செங்கோட்டையனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஒன்றுமே இல்லை, அவர் தூக்கி போட்டுருவாங்க போட்டு வெளியே. இந்த ஈரோடு கொடுத்ததுக்கப்புறம் அவர் எங்கே இருப்பார் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் அங்கே போய் சேர்றதுலன்னு அர்த்தம். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, அது விஜய் தலைமை தாங்க மாட்டேங்கிறாரு. மறுநாள் வந்து திரிஷாவோட நேராக கிளம்பி கோவாவுக்கு போகிறாரு.
அது மாதிரி இருக்கார் ஒரு தலைவர். அவரை நம்பி நாங்கள் எங்கே போகிறது? நமக்கு மதிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. ஆனால் அது ஒரு பொய்யான தகவல். அது ஒரு பொய்யான தகவலாக தான் இருக்காது. அப்படி ஒன்று நடக்கல. இல்ல, passenger சொல்லப்படுது, ஆனால் அப்படி ஒன்று நடக்கலை. இல்லை, பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் இருக்குல்ல, அது அவர் ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார் இல்லையா, அதை எடிட் பண்ணி தேதியெல்லாம் போட்டிருக்கு. எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இல்லை, ஏதோ ஒன்று பொய்யோ உண்மையோ அந்த மாதிரி ஒரு வதந்தி இப்போ கம்ப்ளீட்டாக பரவி இருக்கு. ஓகே. அதனால் வந்து அதை நம்ம நம்புறோமோ நம்மளே, அது வேற விஷயம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஓகே. அந்த ஓபிஎஸ் வட்டாரத்தில் கேட்கும்போது சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது, நிலைமை இப்படி இருக்குது, அவரை நம்பி எப்படி நம்ம அந்த கட்சிக்கு போகிறது? மதிப்பும் கிடையாது, கௌரவம் கிடையாது, மரியாதையும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து திமுக கதவை தட்டின்னு இருக்காங்கன்ற ஒரு பேச்சும் இருக்குது ஆக்சுவலாக. திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா எல்லாரையும் சேர்த்துட்டு எப்படி சீட் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படின்றது தொடர்ந்து ஒரு பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் இன்றைய தினம் அவர் வருவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் அஃபிஷியலாக எதுவும் இல்லை. அமித்ஷா வந்தால் என்ன மாதிரியான மாற்றம் இங்கே நிகழும்? ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு நேராக இங்கே தான் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது, இப்போ நியர்பை நம்ம ஜனவரிக்கு வரப்போகிறோம், 2026 நெருங்க போகிறோம் அப்படின்னும் போது அமித்ஷா வருகையால் ஏதாவது மாற்றங்கள் வரும்னு பார்க்கலாமா? இல்லை, அமித்ஷா வருவார். அமித்ஷா வந்து தேமுதிக, பாமக, அன்புமணி 2 பேரையும் செட்டில் பண்ணுவார். தேமுதிக வந்து அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. திமுகவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. திமுகவோட ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜகவோடய நெருங்கி பேசிட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஏப்ரலில் 2 சீட் அவங்களுக்கு கிடைக்கும் ராஜ்யசபா அதிமுகவுக்கு. திமுகவுக்கு 4 சீட் வின் பண்ணலாம். மொத்தம் 6 காலியாகுது. அது அதிமுகவில் வந்து தம்பிதுரை போகுது, அவருக்கு மறுபடியும் கொடுக்கணுமான்றது எடப்பாடி யோசிச்சுட்டு இருக்காரு. எத்தனை தடவை அவரே மெம்பராக இருப்பாருங்க. ஆனால் அவர் விடமாட்டேன்றார், நான் சீனியர் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு இருக்கார் அவர். இன்னொருத்தர் யாருக்கு கொடுக்கணும்னா இன்னொருத்தர் வந்து இன்னொரு கட்சிக்காரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேமுதிகன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சீட் ராஜ்யசபா கொடுக்கணும். அவங்களும் சப்போஸ் அதிமுக கொடுக்குறேன்ட்டாங்க வச்சுக்கோங்க, திமுகவும் கொடுக்குறேன்ட்டாங்கன்னா அடுத்தது யார் அதிகமான சீட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போவாங்க. எனக்கு நீ ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து எவ்வளோ சீட் கொடுக்குறீங்கன்றது முக்கியம். அப்புறம் செலவுக்கு பைசா கொடுக்குறது முக்கியம் இல்லை, தேர்தல் செலவுக்கு பைசா கொடுக்குறது முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த பணமோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, ராஜ்யசபாவோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் தேமுதிக வந்து அடுத்தது ஆட்சிக்கு வர்றது யாரோன்னு பார்த்து அவங்க கூட சேர்றதுல அவங்க ஐடியா இருக்காங்க. ஸோ ஒருவேளை திமுகவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, தேர்தல் நெருக்கத்தில் இப்போ ஜனவரி 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நேற்று திமுக மாநாடெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ ஒரு எஃபெக்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சா, சரி இவங்களோட சேரது, இவங்க கூட யாருமே சேரலை, பாஜக அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, எதுக்கு நம்ம அங்கே போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போகலாம். தேமுதிக இன்னும் ஊசலாட்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஊசலாட்டத்தில் இருக்கும்போது அதை வளர்ச்சி போடலாம் தான் அமித்ஷா வர்றார். அன்புமணியை பொறுத்தப்பட்டு ஊசலாட்டம்லாம் கிடையாது, நேராக பாஜக அணி தான். அவர் வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு ஆக்சுவலாக. அப்புறம் விட்டால் ஜான் பாண்டியன் இருக்கார். அதுக்கப்புறம் அது புதிய தமிழகம் வந்து விஜயோட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற தினகரனும் விஜயோட பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இப்போ ஓபிஎஸோட கதை தான் வந்து யோசனையாக இருக்குது. அவர் ஒட்டுமொத்தமாக திமுகவில் போவாரா, இல்லை வந்து என்டிஏல ஒரு பார்ட்டாக போய் சேருவாரா? சேர்ந்தாருன்னா அவங்க ஆளுங்களாம் அவரை விட்டு போயிடுவாங்க. ஸோ அவருடைய இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. 24ஆம் தேதி முடிவு பண்ணலான்றார். அது பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாரு, என்டிஏ விட்டு நம்ம வெளில வந்துட்டோம், இனிமேல் அந்த சீட் போனால் உங்களுக்கு மரியாதை கிடையாது, ஆனால் அங்கே போகாதீங்க, நீங்கள் விஜய்கிட்ட போகிறோமோ இல்லை திமுகட்ட போகிறோமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அந்த சைடு இனிமேல் என்டிஏ சைட் போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது. திமுகவுக்கு போனால் அது இதை விட மோசமான ஒரு நிலை. அங்கே 2 சீட் கொடுத்தாலும் வின் பண்ணலாம்ல, உதயசூரியன் ஜனத்தில் வின் பண்ணலாம். 2 சீட் அவங்க ஆட்கள் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்காங்க. பன்னீர்செல்வம் மாதிரி அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் வந்து உதயசூரியனில் போய் நின்று ஜெயிச்சார்னா ஜெயிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை அதாவது கூட்டணி பலம் தானே காரணம், வேற ஒன்றும் கிடையாது. கூட்டணி பலம் தானே காரணம். இவர் நிற்க மாட்டார், இவங்க ஆள் 2 பேருக்கு சீட் வாங்கி கொடுப்பார்ல, இவர் நம்பி வந்தவங்க 2 பேருக்கு சீட் வாங்கி கொடுக்கலாம்ல. ஆனால் விஜய்கிட்ட போனால் அந்த மரியாதையோ கௌரவமோ, இவர் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கே ஒரு தலைவர் வரமாட்டேங்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்குது ஆக்சுவலாக, அமைப்பாக இருக்குது. அங்கே விஜய் நினைக்கிறாரு தன் முகம்தான் வந்து ஓட்டு வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறாரு, மற்றவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக. அங்கே போய் சேர்ந்தால் நமக்கு மரியாதை இருக்குமான்னு நினைக்கிறாங்க. அது இயல்பான விஷயம்தான். அதனால் இப்போ ஆரம்பீரப்பெல்லாம் எம்ஜிஆர் கருணாநிதியோட இணைஞ்சு வேலை செஞ்சவர் தானே கடைசி கட்டத்தில். அது மாதிரி நம்ம வேலை செஞ்சால் என்னன்னு ஒரு அந்த மாதிரி எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் யோசனையில் தான் இருக்குது, பலவிதமான யோசனைகள் இருக்குது. அதனால் 24 வரையும் தள்ளி போட்டாங்க. திருப்பி எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்க்குறாருன்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்றது தான் உண்மை. அது டெஃபினட்டாக, அதில் சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.